திருமண வாழ்க்கை என்பது வெறும் உலகத்தினுடைய இன்பங்களுக்காக அல்லது உலகத்தினுடைய ஒரு ஆசா பாசங்களுக்காக மட்டும் தேர்வு செய்யாமல் மார்க்க ரீதியாக அந்த திருமண வாழ்வுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் தேர்வு செய்யக்கூடிய ஆணாக இருக்கட்டும், நாம் தேர்வு செய்யக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும், நாம் தேர்வு செய்யக்கூடிய குடும்பமாக இருக்கட்டும், மார்க்கத்தை முன்னிலைப்படுத்தியவர்களாக மிக லாவண்யமாக நாங்கள் தப்பித்து விடுகிறோம். மார்க்கம் பேசக்கூடியவர்கள் உட்பட திருமண விவகாரங்கள் என்று வரும் பொழுது அந்த ஆணிடத்திலே மார்க்கம் இருக்கிறதா, அந்த பெண்ணிடத்திலே மார்க்கம் இருக்கிறதா என்பதை நாம் பார்ப்பதே இல்லை. நமக்கு அங்கே தேவைப்படுவதெல்லாம் பொருளாதாரங்களாக இருக்கலாம், அல்லது தோள்களினுடைய வெண்மையாக இருக்கலாம், கவர்ச்சியாக இருக்கலாம். நாம் சோர்ந்து போகும் பொழுது நம்மை தூக்கிவிடக்கூடிய முதுகுத்தண்டு பிடைத்த குடும்பமாக இருக்கிறார்களா என்பதாக உலகளாவிய அளவிலே எப்பொழுது நாங்கள் முதன்மைப்படுத்துகிறோமோ அப்பொழுதே அல்லாஹுவினுடைய அருள் அங்கிருந்து நீங்க ஆரம்பித்து விடுகிறது. அழகை எதிர்பார்க்கலாம், பொருளாதாரத்தை எதிர்பார்க்கலாம், தவறல்ல. ஆனால் இலக்கு என்பது குடும்ப வாழ்க்கைக்கு இலக்கு என்பது எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டும்.